இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குராசானிலே ஏற்பட்ட அவரது பிரச்சனைக்கு பின்னால் திருமணம் முடிக்காமல் 40-50 வயது, அவருடைய இளம் வயது, போராட்டம், ஹதீஸ்களை எல்லாம் திரட்டி அங்க போய் இங்க போய் பெரும் கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர் என்ன செய்யறாரு? கடைசியில ஹர்தனிக் என்ற ஊருக்கு வராரு. அந்த வீட்டிலே இருந்த நபர் இந்த செய்தியை சொல்லுகிறார். இரவு நேரம் இமாம் புகாரி அவர்களுடைய துஆவை நான் கேட்டேன். எப்படி துஆ கேட்டாருன்னு சொன்னா, யா அல்லாஹ், இந்த பூமி எனக்கு நெருக்கடியாகிவிட்டது, இந்த பூமி எனக்கு நெருக்கடியாகிவிட்டது, எனக்கு ஒரு பொருத்தமட்ட மாதிரியான ஒரு நிலைமை என்ன செஞ்சுட்டு எனக்கு, ஏன்னா அவருக்கு எதிரான எதிர்ப்புகள் நிறைய வந்துட்டு ஆகிவிட்டது. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சேவை செய்தவர், பூமி எனக்கு நெருக்கடி ஆகிவிட்டது, யா அல்லாஹ் ஃபக்பித்னி இலைக், என்னை உன் பக்கம் அழைத்துக் கொள் அப்படின்னு என்ன செய்தாரு? ஒரு துஆ கேட்டார். காலையில் அந்த ஊரை விட்டு போவதற்காக அவர் என்ன செய்யறாரு? வாகனத்தை எடுக்கிறாரு, ஏற முயற்சி செஞ்சார், கீழே விழுந்து மரணித்தார். கீழே விழுந்து என்ன செய்தாரு? இமாம் புகாரி அவர்கள் மரணித்தார்கள். மரணத்துக்கு பின்னால இந்த செய்தி அவர் என்ன செய்யறாரு?